ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் அல்ஜிப்ராவில் ரொம்ப முக்கியமான தியரம்ஸான ரிமைண்டர் தியரமும் ஃபேக்டர் தியரமும் அதோட ப்ரூஃப் என்ன, அது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அது எப்படி சம்ஸில் அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல ரிமைண்டர் தியரம் பார்க்கலாம். ரிமைண்டர் தியரம் கிளியராக புரியறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு நம்பரையும் நம்ம டிவைட் பண்ணும்போது, இப்போ 17 நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 8s are 16, ரிமைண்டர் 1 கிடைக்கும். இந்த 1ன்ற நம்பர் 2-ஐ விட சின்னதாக இருக்கிறதுனால நம்ம இந்த டிவிஷனை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த டிவைடண்ட்டை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 ஈக்குவல் டு இந்த டிவைசரையும் கோஷன்ட்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு ரிமைண்டர் கூட ஆட் பண்ணுவாங்க. அதாவது 2 × 8 + 1 அப்படி பண்ணால் கண்டிப்பாக நமக்கு 17 தான் கிடைக்கும். 2 8s are 16, 16 + 1 17. இதுதான் யூக்ளிட்ஸ் லெமா அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் இது ஒர்க் அவுட் ஆகும். இது பாலினாமியலுக்குமே ஒர்க் அவுட் ஆகும். அதாவது இப்போ நம்ம ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறோம் P(x) அப்படின்னு, அதை ஒரு லீனியர் பாலினாமியலால் டிவைட் பண்ணுறோம். ஒரு x - a அப்படின்ற டேர்மால் டிவைட் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு கோஷன்ட் கிடைக்கும், ஒரு ரிமைண்டரும் டெஃபினட்டாக கிடைக்கும். இந்த ரிமைண்டரை டைரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரிமைண்டர் தியரம் வந்தது. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நான் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இந்த ரூல் நம்ம அப்ளை பண்ணலாம். யூக்ளிட்ஸ் லெமா, அந்த யூக்ளிட்ஸ் லெமா படி இந்த டேர்ம்ஸை வந்து P(x) = அதாவது இந்த டிவைடண்ட் ஈக்குவல் டு x - a-வையும் q(x)ஐ மல்டிபிள் பண்ணி அது கூட r(x)ஐ ஆட் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு நம்மளால் 100% சொல்ல முடியும். இதுதான் யூக்ளிட்ஸோட லெமா. இப்போ இதில் இந்த x - a-வையும் r(x)ஐயும் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த r(x)ஓட டிகிரி வந்து x - a-வை விட சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா அப்படி சின்னதாக இருந்தால் தான் நம்ம இந்த டிவிஷனை என்ன பண்ணுவோம், ஸ்டாப் பண்ணுவோம். அப்போ x - a-ல x-ஓட பவர் 1-ஆக இருக்கிறதுனால நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்னா டிகிரி ஆஃப் x - a வந்து 1. அப்போ கண்டிப்பாக டிகிரி ஆஃப் r(x) என்னவாக இருக்கும்னா 1-ஐ விட சின்ன நம்பராக இருக்கும். அப்போது அதோட டிகிரி வந்து 0. டிகிரி 0-வாக இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். அப்போ r(x)ன்றதை நம்ம rன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அதில் கண்டிப்பாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் x வரும்னு அவசியம் இல்லை. அது ஏதாவது ஒரு நம்பராக இருந்திருக்கும். ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் பாலினாமியல். அப்போ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், rன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ப்ரூஃப் வந்து இப்படி எழுத முடியும் நம்மளால். அப்போ எந்த ஒரு பாலினாமியலும் P(x)ஐயும் நம்மளால் எப்படி எழுதிக்க முடியும்னா x - a-வால் டிவைட் பண்ணும்போது ஒரு q(x)ம் ஒரு ரிமைண்டரும் கிடைக்கும். ஏன்னா இது ஒரு லீனியர் பாலினாமியல்ன்றதால ரிமைண்டர் டைரெக்டாக ஒரு நம்பராக கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இப்போ ரிமைண்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் தான் எடுக்க போகிறோம். என்ன சப்ஸ்டியூஷன்னா, இந்த r எனக்கு வேணும்னா இந்த டேர்ம் இங்கேருந்து மூவ் ஆகணும், இது எனக்கு எலிமினேட் ஆகணும். அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிறதுக்கு இங்கே என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக a சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ a - a 0 ஆகிடும். 0 × எனி டேர்ம் என்னவாயிடும், 0 ஆகிடும். அப்போ எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் a அப்ளை பண்ணும்போது P(a) = இந்த டேர்ம் a - a வந்து 0 ஆகிருக்கும் ப்ளஸ் r அப்படின்னு கிடச்சிரும். அப்போ ரிமைண்டர்ஸ் ஈக்குவல் கண்டிப்பாக P(a) தான். இதுதான் ரிமைண்டர் தியரம். ஸோ ரிமைண்டரை கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்கிற பாலினாமியலில் எக்ஸோட பிளேஸில் இந்த ஏவை சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஏ எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா டிவைசர்னு அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு ஈக்குவல் டு 0 பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும். x - a 0 ஆகணும்னா x = +a சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஏவை எடுத்துகிட்டு போய் பாலினாமியலில் சப்ஸ்டியூட் பண்ணால் P(a) கிடைக்கும். அதை தான் நம்ம ரிமைண்டர்னு சொல்லணும். அதுதான் நம்மளோட ரிமைண்டர் தியரம். And dividing any polynomial P(x) of degree 1 or more than 1 by the linear polynomial x - a, the remainder obtained is P(a) அப்படின்றதா ரிமைண்டர் தியரம். இப்போ இதோட அப்ளிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ரிமைண்டர் தியரம் யூஸ் பண்ணி கொஸ்டின் பாருங்களேன். இந்த பாலினாமியல் ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. when divided by x + 1, இந்த பாலினாமியலை x + 1ஆல் டிவைட் பண்ணும்போது leaves the remainder 16. 16 ரிமைண்டராக கிடைக்குது. அப்போ find a அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே டிவைசர் வந்து x + 1 அப்படின்னா எப்போவுமே டிவைசர் என்ன கொடுக்குறாங்களோ அவங்கள ஈக்குவல் டு 0 பண்ணுறதுக்கு என்ன டேர்ம் வேணும்னு கண்டுபிடிக்கணும். அப்போ டிவைசர் ஈக்குவல் டு 0 பண்ணி பார்க்கும்போது +1 அந்த பக்கம் போனால் என்னவாகும், -1 ஆகும். அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டினோட ரிமைண்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட கொஸ்டின் வந்து P(x)ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கிறதுனால P(x) தான் நம்மளோட கொஸ்டின். எக்ஸோட பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ P(-1) எக்ஸோட வர எல்லா இடத்துலையும் -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுதான் நம்மளோட ரிமைண்டர். அதுதான் நம்மளோட ரிமைண்டர் தியரம் சொல்லுது. இந்த ரிமைண்டரோட வேல்யூ 16 அப்படின்னு கொஸ்டினில் சொல்லிட்டாங்க. அப்போ P(-1)ஓட வேல்யூ 16ன்னு சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த கொஸ்டினில் எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ P(-1) போடுறோம். எக்ஸ் வர இடத்துலலாம் -1. 2 × -1³ -3 × x² இருக்கிறதுனால -1² ப்ளஸ் a × -1 -3a ப்ளஸ் 9. எக்ஸுக்கு பதிலாக தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஈக்குவல் டு கொஸ்டினில் என்னென்னு கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர் வேல்யூ 16ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 16ன்னு எழுதிக்கலாம்.
-1 கியூப் பண்ணால் -1 இன்ட்டு -1 இன்ட்டு -1 3 டைம்ஸ் வரும். அப்போ -1 அப்படியே தான் வரும். 2 இன்ட்டு -1 -3 இன்ட்டு -1 ஸ்கொயர் பண்ணுறோம். -1 இன்ட்டு -1 +1 ஆகிடும். எப்போவுமே -1ஓட பவரில் ஆட் நம்பர் வந்துச்சுன்னா -1 வரும். ஈவன் நம்பர் வந்தால் +1 வரும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறி இருக்கும். இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் a வந்திருக்கும். இங்கே -3a இருக்குது. இங்கே +9 ஈக்குவல் டு 16 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை சால்வ் பண்ணிடலாம். 2வும் -1 மல்டிபிள் பண்ணால் -2, 3 1s are 3, மைனஸ் இருக்கிறதுனால -3, -1aவும் -3யும் ஆட் பண்ணால் -4a ஈக்குவல் டு இந்த +9 அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். -9 ஆகிடும். 16 -9ன்னு கிடைக்குது. ஸோ -2வும் -3யும் -5, -4a ஈக்குவல் டு 16லேருந்து 9 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு 7 கிடைக்குது. -5 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் +5 ஆகும். -4a ஈக்குவல் டு 7 + 5ன்னு கிடைக்குது. ஆட் பண்ணால் 12. அப்போ -4a ஈக்குவல் டு 12. மல்டிப்பிள் இருக்க -4 அந்த பக்கம் போனால் டிவிஷனுக்கு போகும். ஸோ மைனஸ் வந்து மேலே எடுத்துக்கலாம். டினாமினேட்டரில் வர மைனஸ் நம்ம நியூமரேட்டரில் தான் யூஸ்வலாக எழுதுவோம். அப்போ -3 அப்படின்றது தான் ஏயோட வேல்யூ. ஸோ ரிமைண்டர் தியரம் இப்படி தான் அப்ளை ஆகுது.